2வது நாள் வேளாங்கண்ணிக்கு வந்து மறுநாள் கடல்ல குளிக்கிறதுக்காக சுகாடத்தை வந்து குளிக்க விட மாட்டாங்க. ஆனால் இந்த பேர் வந்து புதுசாக கண்ணெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் குளிக்க விட பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இது நல்லா இருக்கு. பருவான் நம்பியும் போயிட்டு இருக்காங்க போல. நான் பார்த்துக்கிறேன் அப்புறம். ஏய் வந்து குளிச்சு முடிச்சாச்சு. அடுத்து மீன் சாப்பிட போகிறோம். ஒரே ஒரு மீன் தான் வாங்கியிருக்கேன் 4 பேர்த்துக்கு. 280 ரூபா. 280 ரூபா. 350 ரூபா சொல்லி அக்காட்ட வேற பேசி 250 ரூபா தான் பேசியிருக்கோம். செல்ல ஒழுங்க பிடிங்க பார்ப்போம். மீனை காட்டுறேன் நான். கொடுவா மீன் தான் பூரா குளத்து மீன் ஆற்று மீன் சொல்லி ஏமாத்துறாங்க. அதனால் வாட்டர் கண்ணை வச்சுட்டு குடுன்னு ஓடிக்கிருக்கு அவளை. நல்லா முதல்ல மாதிரி நீ வேற அப்பப்போ ரொமான்ஸ் பண்ணுறாங்க. கடலுக்குள்ளே பண்ணுறாங்க, வெளியிலையும் பண்ணுறாங்க. என்னன்னு தெரில. கடல் மீன் ஏரியெல்லாம் கிடையாது. கடல் மீன் தாம்மா. ஒரிஜினல் கடல் மீன். சும்மா எல்லாம் சொல்ல மாட்டோம். பிஞ்சு வருது கையோட வருது. மீன் மாதிரியே தெரியல. இன்னைக்கு ஒரு படி இருக்குமே. பெரிய மனுஷன் மாதிரி உட்காந்து துண்டை போட்டுக்கிட்டு ஆளு மண்டை. அங்க உன்னை விட்டுவாங்கடா. சரிம்மா போயிட்டு இருக்கோம். பீச்சுக்கு போயிட்டு ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுக்கோயில் போயிட்டு திருப்பி உள்ள கடற்கரைக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டு மீன் சாப்பிட்றதுக்காக. ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் திருப்பி போயிட்டு சாப்பிட்டு மீன் மட்டும் சாப்பிட்டு வரலாம். திருப்பி இங்கிட்டு வந்து காலையில் சாப்பிட்டோம்ல இந்த தோசை ஆப்பம் அதெல்லாம் சாப்பிட்டு ரூமுக்கு வந்து தூங்க போகிறோம். இப்போ ஒரு ரவுண்டு திருப்பி வரப்போகிறோம், சுற்றிட்டு வரப்போகிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நைட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு மத்தியானம் போல் நம்ம ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ருக்கோம். அதே கடைக்கு வந்துட்டோம். ஏன்னா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதனால் நான் மத்தியானம் சாப்பிட்ட மீனே வாங்கியிருக்கேன். அவங்க வந்து திருப்பி இறால் வாங்கியிருக்காங்க. இறால் வாங்கியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டு. கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்து கிளம்ப போகிறோம். இப்போ பழைய கோயிலுக்கு நம்ம வந்து போகவே இல்லை. அதனால் பழைய கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டு கிளம்ப வந்து போகிறோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 8:15 கிட்ட ஆகிடுச்சு. 9 மணிக்கு தான் செக் அவுட்டு ரூமு. ஆனால் நாங்கள்
7 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பியாச்சு. நான் 6:30க்கெலாம் எந்திரிச்சிட்டு, ஏன்னா 9 மணிக்கு செக் அவுட்டு, ஒன்றால் தான் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதனால் நான் வெள்ளனாவே எந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டேன். ஊருக்கு வந்து போக போகிறோம். லாஸ்ட் நாள் வேளாங்கண்ணியில் வந்து என்னென்ன நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நானும் அந்த பிள்ளை இன்றைக்கி ஒரே மாதிரி தான் காஸ்ட்யூம் போட்டோம். நம்ம ஊருக்காரவங்க வந்திருக்காங்க, அதனால் அவங்களோட பேசிகிட்டு இருக்காங்க. கிளம்பியாச்சு விண்மீன் ஆலயத்துலேருந்து. போகலாமா? கருவா பார்த்தீங்கன்னா தம்பியை ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போயிருக்காரு, அதனால் நாங்கள் மட்டும் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். தேங்காய் மிட்டாய் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். போன வருஷம் வாங்கின இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிறத பார்த்தா ஆள் ஆர்வமே இல்லாத இடத்துக்கு போயிட்டுருக்க மாதிரி இருக்கு. அப்படி தானே இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் அன்றைக்கி செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ தான் எடுத்து கட் பண்ணாங்க. மண்ணு பாருங்க, இங்கிட்டு மண் எப்படி இருக்குன்னு. கடல் மண்ணாட்டம் நைஸாக இருக்கும். இடத்துல வந்தாலும் இங்கே வந்து ஆமாம். சும்மா நம்பியாச்சு ஊருக்கு. அங்கே நேற்று சாப்பிட்ட இடத்துல போய் சாப்பிடலான்னு சொன்னாங்க. ஆனால் எதுக்குன்னு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நம்ம வெளியே அவுட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. கிளம்பிட்டோம். வண்டி வருது வருமா? இடப்பட்ட நாளே இவ்வளோ கூட்டம்னா திருவிழாக்கெலாம் இப்போ எவ்வளோ கூட்டம் வரும். நடக்கு முன்னாடியே நம்மளுக்கு போய் ஆகிடும். இந்த கோயிலேருந்து அந்த கோயிலுக்கு, அந்த கோயிலேருந்து பீச்சுக்கு கிளம்பியாச்சு. சாப்பிடல, அங்கே போய் சாப்பிடலாம். கல்லணை வந்தோம். கல்லணையில் சுத்தமாக தண்ணியே வரல. மனசு எடுத்து போய் கிளம்பிட்டோம். வந்துட்டியா? போயிட்டுருக்கோம். சுத்தமாக தண்ணியே இல்லை, அங்கங்கே தேங்கி நிற்கிது. வாடா அம்மா கூட வாடா. கொண்டாது அம்மா எடுத்துறேன். இங்கல அம்மா எடுத்துறேன். நல்லாவே இல்லை, கூலிங்கே இல்லை, ஐஸ். அந்த மண்டபம் போயிட்டு போகலாமா? நான் போனவே இல்லை. காசு கேட்டா தெரியல எங்க ஆள. கல்லணையில் எவ்வளோ தண்ணி அடிச்சு ஊற்றிக்கு இருக்கு தண்ணி. அதை விட இங்கிட்டு பாருங்க எவ்வளோ தண்ணி போகுது பார்த்தீங்களா? போயிட்டுருக்கோங்க பாருங்க. சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் தானே மாமா பண்ணுறாங்க. இந்த சைடு தான் நாங்கள் வேளாங்கண்ணிக்கு நடந்து வருவோம்.